படம் எப்படி இருக்கு? படம் வந்து காமன் சென்சி மூவி. கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். யா ஃபார் தீபாவளி இட்ஸ் ரியலி குட். பண்ணாது. நிறைய லவ் படங்கள் என்ன டிஃபரெண்டா இருக்கு? என்ன தெளிவா? இந்த படம் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனோம்னா அந்த லவ் கொஞ்சம் ஏமாந்தவங்க ஆனாலுமே வந்து அந்த ஆப்போசிட் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ரொம்ப நல்லா இருக்கு. வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் கியூட்டான கேரக்டர்ல பார்த்தேன், இந்த மெச்சூர்டான கேரக்டர்ல பார்த்தேன். அவங்களுக்கு இது அவ்வளவு சூட் ஆச்சான்னு என்னால சொல்ல முடியல. பிகாஸ் இது ஜஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 மூவிஸ் தானே. பட் வெயிட் டு ஆமா ஆமா அதுதான் நம்ம ஸ்பாயிலர் வந்து கொடுத்துட கூடாது. பட் இது வந்து அதான் சொல்ற மாதிரி காலேஜ் பசங்க லவ்ல கொஞ்சம் ஏமாந்து அவங்க லவ்வரை விட்டு கொடுத்து இன்னொருத்தவங்களோட போயிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இந்த ஷாஜஹான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்பெல்லாம் எனக்கு தோன்றதை நான் சொல்ல முடியாது. சூப்பரா இருந்துச்சு. தீபாவளிக்கு ஒரு நல்ல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். சூப்பரா இருக்கு. பிரதீப் நடிச்சிருக்காரு, சரத்குமார் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிபிக்காலாம் எனக்கு சொல்ல தெரியும். அந்த அளவுக்கு நான் நோட் பண்ணுவேன். ஓவராலா படம் சூப்பரா இருந்துச்சு. என்கேஜா இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. அதெல்லாம் மெயினா வேணும் படம் பார்க்க வரதே. அதாவது இவ்வளவு கிளியரா என்னால சொல்ல முடியாது ஐயா. அந்த அளவுக்கு ஜாலியா சிரிச்சுட்டு அங்கங்க ஒரு கவுண்டர் அங்க சென்டிமெண்ட்ஸோட பாக்க வரவங்களுக்கு ஓகே. அவருக்கு முன்னாடி வந்து லவ் டுடே டிராகன் இந்த மாதிரி படம் அந்த படத்துக்கு ஈக்குவலா டிஃபரெண்டா இருந்தது. நல்லா இருக்கு. மியூசிக் செம்மையா இருக்கு. சாய்பியாங்கர் ஃபர்ஸ்ட் படம் நல்லாவே இருக்கு. அதுல பெஸ்ட் பார்ட்னர் நான் இந்த சரத்குமார் கேரக்டர் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? படத்துல என்ன இருக்கு? ஆனா வந்து ஒரு ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, லவ் டுடே டிராகன் அந்த இடத்துக்கு போய் ஈக்குவலா இருக்குமா அந்த படம்? அதை விட பெட்டராவே இருக்கு. எனக்கு பெட்டராவே படத்துல என்ன பண்றது சொல்லுவாங்க? படத்துல லவ்க்காக ஒரு பையன் எவ்வளவு வேணாலும் பண்ணலான்னு நெகட்டிவ் எதுவும் தெரியல. அந்த படம் அப்படியே ஃப்ளோவா இருந்துச்சு. நல்ல ஃப்ளோவா, ஏதோ லேக் இல்ல. பக்காவா அந்த இதுக்கு மூவிக்கு சூப்பரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு படம். ஆக்சுவலி பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே கப்பா இது வந்து ஒன்னும் சென்சிபிளா இருக்கு படம். அண்ட் சாய் அபியங்கரோட மியூசிக்கும் நல்லா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? லவ் டுடே டிராகன் படம் இல்ல அது மாதிரி நல்லா இருக்கு. தீபாவளி வந்து பார்க்கலாம். இதோட ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி தெரியல. இது எல்லாரும் ஏத்துப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நல்ல ஃபன்னான படம். மம்தா பிரதீப் ரங்கநாதன் ஒரு சீனும் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. ஆனா கான்செப்ட் ரொம்ப புதுசு. இது வந்து எண்டிங் வந்து நம்ம எல்லாரும் கதைப்படி பார்த்தா இதான் பெஸ்ட். நல்லா இருக்கு. இல்ல நிஜமா நல்லா ஆமா அவரு உள்வாங்கி சரத்குமார் ரொம்ப பெரிய மனசு வேணும். ஏன்னா லாஸ்ட்ல வந்து பிரதீப் அதை கேட்டுக்கிற தன்மையும் ஒண்ணு வேணும். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தா அதை அந்த ஒரு கேரக்டரா கேட்கிற ஒரு தன்மை வேணும்ல. அது ரொம்ப பெரிய விஷயம். சூப்பரான விஷயம். சூப்பரா அடுத்த தனுஷ் சூப்பர் பின்னிட்டர் லாஜிக் அந்த படத்தை அந்த அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்காது. மென் வந்து எப்படி இருக்கணும், மென் வந்து ஒரு உமனை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. கதிப்பு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அவங்க உமனை வந்து ரொம்ப இது பண்ணுவாரு, ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னா அதெல்லாம் இந்த படத்துல நல்லாவே மாட்டாங்க. ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயம். அதெல்லாம் இந்த படத்துல வந்து தோக்குற மாதிரி
அது விஷயங்கள் அது மாதிரி பண்ணிருக்காங்க. பட் அந்த எக்ஸாகிரிகேஷன் தான் கொஞ்சம் இந்த படத்தை வந்து சுத்தி வர மாதிரி எனக்கு personal ஆ இருக்குது. இன்னும் எக்ஸாகிரிகேட் பண்ணாம இன்னும் கொஞ்சம் பர்சனலா இன்னும் கொஞ்சம் கிரவுண்டா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா மேபி நல்லா இருக்கும். டீசன்ட் வாட்ச். அவங்க ரெண்டு பேருமே எமோஷன்ஸ் சீன்ஸ் நல்லாவே எமோட் பண்ணிருக்காங்க. பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட இந்த படத்தை இன்னும் எமோஷன்ஸ் நல்லாவே எமோட் பண்ணிருக்காரு. ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கும் ஆக்சுவலி பிரதீப்பும் ப்ரோக் ஆகி உட்கார ஒரு சீன் இருக்கும். மம்மிதா பச்சன் அது ரெண்டுமே ஒரே லொகேஷன் வந்து இருக்கும். அது ஏன் வந்து அந்த ஒரே லொகேஷன்ல வருது அப்படின்றது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அதே நேரத்தில் மம்மிதா பச்சன் வந்து இவரோட லவ் ரியலைஸ் பண்ற ஒரு சீன் இருக்கும். அது ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. சரத்குமார் உண்மையில நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு சரத்குமார் ஜாலியான ஒரு கேரக்டர். கொஞ்சம் ஜாலி சீரியஸ் நன்மை காரண மாதிரி இந்த படம் அவரோட தமிழ் டெபியூ இந்த படம் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையில நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் அந்த சாங்கோட விஷயம் ஆகும். ஊரோட அந்த லோக்கலா அந்த மவுண்ட் ரோட் சைடு எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஒன்னு தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த